வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 2 மற்றும் 3 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது எங்கு நிதி நுட்ப கோபுர கட்டடம் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நந்தம்பாக்கம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிதி நுட்ப கோபுர கட்டடம் இது நம்ம தமிழ்நாட்டில் திறந்து வைத்திருக்காங்க. சென்னையில் நந்தம்பாக்கம் நிதி நுட்ப நகரம் அப்படின்னு ஒரு நகரத்தை கட்டமைக்கிறாங்க. அதில் தான் இதை திறந்து வைத்திருக்காங்க. ரூபாய் 249 கோடியில் 5.56 லட்சம் சதுர அடியில் இந்த கோபுரத்தை முதல்வர் திறந்து வைத்திருக்காங்க. இப்போ இந்த நிதி நுட்ப நகரம் பற்றி பார்த்திங்கன்னா இது 56 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கிறாங்க. சென்னையில் நந்தம்பாக்கத்தில் தான் இதை அமைக்கிறாங்க. அதோடைய ஒரு பகுதியாக தான் இந்த கட்டடம் இருக்குல்ல, அதை திறந்து வைத்திருக்காங்க. இந்த நிதி நுட்ப நகரம் இது எங்கே அமைக்கிறாங்க அப்படின்னா சென்னை மாவட்டத்தில் ஆலந்தூர் வட்டத்தில் நந்தம்பாக்கத்தில் தான் அமைக்கிறாங்க. அடுத்தது, தமிழ்நாட்டின் முதல் இரவு வான் பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கொல்லிமலை. இந்த கொல்லிமலை அப்படிங்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அந்த கொல்லிமலையில் அரியூர் சோலைக்காடு அப்படிங்கிற பகுதியில் தான் இதை அமைத்திருக்காங்க. இரவு வான் பூங்கா அப்படின்னா என்ன? இதுனா செயற்கை ஒளி மாசுபாட்டிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு இயற்கை பரப்பு தான் இந்த இரவு வான் பூங்கா அப்படிங்கிறது. இங்கே நிலவு, நட்சத்திரங்கள், கோள்கள், அப்புறம் பிற விண்வெளி நிகழ்வுகளை எல்லாம் தெளிவாக காண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடர்ந்த காடாக இருக்கும். அதே மாதிரி குறைந்த நகர ஒளி மாசுபாடு இதில் எல்லாம் அதாவது இங்கே பார்த்திங்கன்னா அடர்ந்த காடாக இருக்கும்போது அந்த பகுதி ரொம்ப இருட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒளி மாசுபாடு இல்லாமல் இருக்கும். லைட்டு பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறனால அந்த பகுதி ரொம்ப இருட்டாக இருக்கும். இப்படி ரொம்ப இருட்டாக இருக்கும்போது நம்ம வானத்தை ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். இதில் சிறப்பம்சங்கள் பார்த்திங்கன்னா இதில் இரவில் வான் காட்சிகளை பார்க்குறதுக்கும் விண்வெளி நிகழ்வுகளை காண்றதுக்கும் சிறந்த இடமாக இருக்குது. 3 மேம்பட்ட தொலைநோக்கிகள் டெலஸ்கோப் இருக்குல்ல, அதை நிறுவியிருக்காங்க. அப்புறம் தேவையான நிலையான மின்சாரத்தை வழங்கக்கூடிய வகையில் சூரிய ஒளி மின்சார வசதியை இங்கே அமைத்திருக்காங்க. அப்புறம் பகல் நேரங்களில் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வானியல் குறித்த அறிவியல் கல்வி விழிப்புணர்வு மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு இது ஒரு வசதியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது எந்த நாட்டிலிருந்து 9 சிவிங்கி புலிகள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டன? இதற்கான ஆன்சர் போட்ஸ்வானா. இப்போ பார்த்தீங்கன்னா சிவிங்கி புலி திட்டம் இது 2009 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. சீட்டா அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம்ல, அதுதான் தமிழில் சிவிங்கி புலி அப்படின்னு சொல்கிறாங்க. 2009 ஆண்டே சிவிங்கி புலி திட்டம் அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் நமீபியா நாட்டிலிருந்து 8 சிவிங்கி புலிகள் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அப்போது 2009 திட்டத்தை தொடங்கியிருந்தாலும் 2022 ஆண்டு தான் அந்த வெளிநாட்டிலேருந்து முதல் முறையாக சிவிங்கி புலிகளை இந்தியாவுக்குள்ளாடி வாங்கிட்டு வராங்க. அடுத்ததாக இரண்டாவது கட்டமாக 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் அப்போ தென்னாப்பிரிக்கிலேருந்து ஒரு 12 சிவிங்கி புலிகள் கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாமே எங்கே வைத்து வளர்த்துருந்தாங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் குனோ தேசிய பூங்கா இருக்குது, அங்கே தான் இதை வைத்து வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இதில் நிறைய சிவிங்கி புலிகள் குட்டி போட்டது அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. இப்போது போட்ஸ்வானாலேருந்து 3வது கட்டமாக ஒரு 9 சிவிங்கி புலிகளை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற மொத்த சிவிங்கி புலிகளுடைய எண்ணிக்கை 48. இதில் 28 இந்தியாவிலேயே பிறந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா சில சிவிங்கி புலிகள் எக்ஸ்ட்ரா பிறந்தது, அப்புறம் ஏற்கனவே இருந்த சிவிங்கி புலியில் சிலது இறந்து போயிட்டு, இந்த மாதிரி எல்லாம் கடைசியில் பார்க்கும்போது எண்ணிக்கை இப்போ 48ஆக இருக்குது. அடுத்தது, கெயில் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தீபக் குப்தா. கெயில் இந்தியா அமைப்பு அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு அமைப்பு. இதனுடைய சேர்மேனாகவும் எம்டியாகவும் தீபக் குப்தா அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் 2029 ஆண்டு பிப்ரவரி 28 வரைக்கும் பதவியில் இருப்பார். இது வரைக்கும் எம்டியாவும் சேர்மேனாகவும் இருந்தவர் சந்தீப் குமார் குப்தா அப்படிங்கிறவர். இப்போ இவர் பணி மாற்றம் பெறாரு, அதாவது இவர் ஓய்வு பெறாரு இந்த பணியிலேருந்து. அதனால் அடுத்ததுக்கு போயிடுவார்.
கெயிலுடைய விரிவாக்கம் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது. இது வந்து 1984 ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. அடுத்தது, தற்போது எந்த மாநகர போக்குவரத்து கழகத்தில் 100 புதிய மின்சார பேருந்துகள் இயக்கம் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை மாநகராட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் 100 புதிய மின்சார பேருந்துகளுடைய இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, தற்போது இந்தியா வந்த மார்க் கார்னி எந்த நாட்டின் பிரதமர்? இதற்கான ஆன்சர் கனடா. இப்போ பார்த்தீங்கன்னா கனடாவுடைய பிரதமர் மார்க் கார்னியும் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இடையில் மீட்டிங் நடைபெற்றது. அதில் என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா மற்றும் கனடா இடையில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இது விரைவிலேயே இறுதி செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கனடா யுரேனியம் விநியோகம் பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்போது 2027 ஆண்டிலிருந்து 2035 ஆண்டு வரைக்கும் அணுசக்தி உற்பத்திக்காக 2.2 கோடி பவுண்ட் யுரேனியத்தை இந்தியாவுக்கு கனடா வழங்கும் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கும் கனடாவுக்கு இடையில் இருக்கிற வர்த்தக இலக்கு என்ன அப்படின்னா, 2030 ஆண்டுக்குள்ளாடி $50 பில்லியன் அளவுக்கு 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கிற வர்த்தகத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது, கனடா அந்த நாட்டுடைய ஓய்வூதிய நிதி இருக்குல்ல, அதில் $100 பில்லியன் இந்தியாவில் முதலீடு பண்ணுறாங்க. அப்போது இதுலேருந்தே தெரியுது இந்தியா மேலே அவங்க எவ்வளோ நம்பிக்கை இருக்காங்க அப்படிங்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டு மக்கள்கிட்டேருந்து ஓய்வூதியத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்டேருந்து சேலரியிலேருந்து நிதியை பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். கண்டிப்பாக அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த நிதியை வந்து அந்த கவர்மெண்ட் வட்டி முதலமாக கொடுக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது அந்த நிதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நிதி. அதை நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்தியா மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து வளர்ந்துட்டே இருக்குது அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. அடுத்தது, எந்த நாட்டின் தற்காலிக உச்ச தலைவராக அயத்துல்லா அலிசேரா அராஃபி நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ஈரான். இப்போ பார்த்திங்கன்னா ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. நம்ம வந்து இதுவரைக்கும் இருக்கிற அப்டேட்ஸை பார்க்கலாம். ஈரான் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதனால் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா, ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான யுரேனியத்தை செறிவூட்டி வருது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போது அதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க, அது எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது, எதிர்காலத்தில் அவங்க எங்களையே தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் நாங்கள் அவங்கள தாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஈரானை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குறாங்க. அப்போ இதில் ஈரானுடைய தலைமை மத குருவான அயத்துல்லா கமேனி அவர் வந்து கொலை செய்யப்பட்டார். இப்போது அந்த நாட்டுடைய தற்காலிக உச்ச தலைவராக அயத்துல்லா அலிரேசா அராஃபி அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக, ஃபஸ்ட்டு ஈரானை இந்த 2 நாடுகளும் தாக்குறாங்க. அதனால் ஈரான் வந்து பதிலடி தாக்குதல் நடத்துகிறாங்க. எந்த நாடுகள் மேலே எல்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. கூடவே சவுதி அரேபியா, குவைத்து, ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நாடுகள் மேலேயும் ஈரான் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஏன் இந்த நாடுகளையும் இவங்க தாக்குறாங்க அப்படின்னா, இந்த நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கும் அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. கூடவே இந்த நாடுகள் அவங்களுடைய ஏர்பேஸை அந்த அமெரிக்காவுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதனால் இங்கேருந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து அமெரிக்கா நினச்சாங்கன்னா ஈஸியாகவே ஈரானை தாக்கலாம். அதற்கு ஒரு வழிவகை இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஈரான் வந்து இந்தந்த நாடுகளையும் தாக்குறாங்க. இதில் இராணுவ தளங்கள், விமான நிலையங்கள், முக்கிய நகரங்கள், அப்புறம் எண்ணெய் கிணறுகள் இங்கெல்லாம் வந்து ஈரான் தாக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு, இது லெபனான் நாட்டை சேர்ந்த ஈரான் ஆதரவு தீவிரவாத அமைப்பு. இவங்க வந்து தாக்குதலில் இறங்கியிருக்காங்க, ஈரானுக்கு சப்போர்ட்டாக இறங்கியிருக்காங்க. இந்த அமைப்பு இஸ்ரேலை குறிவைத்து தாக்குது. அப்போது இஸ்ரேல் இதற்கு பதிலடி கொடுக்குறாங்க. எப்படின்னா, லெபனானுடைய பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. அப்போது இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி போர் போயிட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் அவ்வளோ டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த போர் நடக்கும்போது இந்த நாட்டுடைய தலைவர்களாக யார் இருக்காங்க? இஸ்ரேலுடைய பிரதமராக இப்போ இருக்கிறவர் வந்து பெஞ்சமின் நெதன்யாகு அப்படிங்கிறவர். ஓகேவா, இப்போது இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சவுதி அரேபியா, குவைத் இங்கெல்லாம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி போர் போயிட்டுருக்கு. அடுத்தது இதோடைய முடிவாக ஈரான் நாட்டுடைய 9 போர்க்கப்பல் வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து சும்மா இது எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுங்க. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம்.
உலக வன உயிர் தினம், இது வந்து மார்ச் 3ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மருத்துவ மற்றும் நறுமண தாவரங்கள், ஆரோக்கியம், பாரம்பரியம் மற்றும் வாழ்வாதாரங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக செவித்திறன் தினம், இது மார்ச் 3ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சமூகங்கள் முதல் வகுப்பறைகள் வரை அனைத்து குழந்தைகளுக்கும் செவித்திறன் பராமரிப்பு அப்படிங்கிறது தான். மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 70 டெசிபலுக்கும் குறைவாக சத்தத்தை கேட்கணும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த காலத்தில் நம்ம நிறைய பேர் வந்து ஹெட்ஃபோன்ஸில் பாட்டு கேட்குறோம், அப்போ ரொம்ப அதிகமான சத்தங்களில் கேட்குறோம், அது வந்து ரொம்ப குறைவாக தான் கேட்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது எங்கு நிதிநுட்ப கோபுர கட்டடம் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நந்தம்பாக்கம். அடுத்தது தமிழ்நாட்டின் முதல் இரவு வான்பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கொல்லிமலை. அடுத்தது தற்போது எந்த நாட்டிலிருந்து 9 சிவிங்கி புலிகள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது? இதற்கான ஆன்சர் போட்ஸ்வானா. அடுத்தது கெயில் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தீபக் குப்தா. அடுத்தது தற்போது எந்த மாநகர போக்குவரத்து கழகத்தில் 100 புதிய மின்சார பேருந்துகள் இயக்கம் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை மாநகராட்சி. அடுத்தது தற்போது இந்தியா வந்த மார்க் கார்னி எந்த நாட்டின் பிரதமர்? இதற்கான ஆன்சர் கனடா. அடுத்தது எந்த நாட்டின் தற்காலிக உச்ச தலைவராக அயத்துல்லா அலிரேசா அராஃபி நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ஈரான். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் இது. இந்தியாவில் ஏற்றுமதி மூலம் கீழ்கண்ட எந்த தொழில்துறையிலிருந்து அந்நிய செலவாணி அதிகம் கிடைக்கிறது? இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டெக்ஸ்டைல், துணி. ஓகேவா, ஜவுளித்துறையிலேருந்து தான் கிடைக்குது. அடுத்தது இன்றைக்கான கேள்வி, 1921 மற்றும் 1922 ஆண்டின் வகுப்புவாத ஆணை பற்றிய அறிக்கைகளை கவனிக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது 1921, 1922 கம்யூனல் ஆர்டர் தொடர்பானது அப்படிங்கிறது, கம்யூனல் ஜிஓ இருக்குல்ல, கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர், அது தொடர்பானது அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன்ஸ் மட்டும் சொன்னாலுமே போதுமானது தான். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.